ஓம் நமோ நாராயணாய. பன்னிரு ஏகாதசிகளில் மிகவும் மகத்துவமானது மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி. இந்த 2025ஆம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி எப்போது வருகிறது? சொர்க்கவாசல் திறப்பு எந்த நேரத்தில் நடைபெறுகிறது? விரதத்தை எப்படி தொடங்கி எப்படி முடிக்க வேண்டும்? பகல் பத்து ராப்பத்து என்றால் என்ன? இவை அனைத்தையும் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஏகாதசி திதி தொடங்கும் நேரம் மற்றும் விரதத்தை எந்த நாளில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இப்போது பார்ப்போம். தசமி அன்றே விரதத்திற்கு முன்தினம் வீட்டை சுத்தப்படுத்தி துளசி இலைகளை பறித்து வைத்து கொள்ளுங்கள். ஏகாதசி அன்று துளசி பறிப்பதை தவிர்க்க வேண்டும். தசமி திதி முதலே அசைவ உணவுகளை தவிர்த்து ஒருவேளை மட்டும் சைவ உணவு உட்கொள்ள வேண்டும். 2025ஆம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் மாதம் 30/12/2025 அன்று அதிகாலை 3:51க்கு தொடங்கி 31/12/2025 அதிகாலை 1:34 மணிக்கு முடிகிறது. ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு 30/12/2025 அதிகாலை 4:30 மணி முதல் 5:45 மணி வரை. ஏகாதசி அன்று பூஜை அறையில் பெருமாளின் திருவுருவ படத்திற்கு துளசி மாலை சாற்றி மலர்களால் அர்ச்சனை செய்து தீப தூபம் காட்ட வேண்டும். அன்று முழுமையாக பட்டினி இருப்பது சிறப்பு. உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் துளசி கலந்த நீரை பருகி பழங்கள், பால் அல்லது கிழங்கு வகைகளை மட்டுமே உணவாக எடுத்து கொள்ள வேண்டும். அன்று முழுவதும் விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை படிப்பது அல்லது கோவிந்த நாமத்தை உச்சரிப்பது அவசியம். நாள் முழுவதும் ஓய்வு நேரங்களில் ஓம் நமோ நாராயணாய அல்லது கோவிந்தா போன்ற விஷ்ணுவின் நாமங்களை தொடர்ந்து ஜபம் செய்வது அவசியம். இரவு முழுவதும் உறங்காமல் ஜாகரணம் இருப்பது மிக முக்கியம். ஏகாதசி திதி முடியும் வரை அல்லது இயன்றால் இரவு முழுவதும் கண் விழித்து விஷ்ணுவின் கதைகளை படிப்பது, பஜனை செய்வது அல்லது மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் விசேஷம். திதி முடியும் நேரம் வரை விரத சிந்தனையில் இருப்பது முழு பலனையும் தரும். முடிந்தால் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று ஏகாதசி திருநாளில் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அது மிகுந்த பலன் தரும். பகல் நேரத்தில் உறங்குவது என்பது விரதத்தின் பலனை குறைத்துவிடும். செய்யக்கூடாதது என்று பார்க்கும்போது ஏகாதசி அன்று அரிசி உணவை அறவே தவிர்க்க வேண்டும். புராணங்களின்படி அன்று அரிசியில் பாவம் குடிபுகுவதாக ஐதீகம். புழுங்கல் அரிசி, பச்சரிசி என எதையும் சேர்க்காதீர்கள். விரதம் என்பது வயிற்றுக்கு மட்டுமல்ல, வாய்க்கும் தான். அன்று யாரையும் திட்டவும் கூடாது, பொய் பேசக்கூடாது, தேவையில்லாத அரட்டைகளை தவிர்க்க வேண்டும். இது உங்கள் மனதை கடவுளிடம் நிலைநிறுத்த உதவும். அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அன்றைய தினம் உடல் தூய்மையை விட மன தூய்மைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அன்று ஏழைகளுக்கு போர்வை, அன்னதானம் அல்லது இயன்ற உதவிகளை செய்வது உங்கள் புண்ணியத்தை இரட்டிப்பாகும். மறுநாள் துவாதசி திதி 31/12/2025 அதிகாலை 1:35 முதல் இரவு 11:16 வரை நீடிக்கிறது. துவாதசி அன்று அதிகாலையில் நீராடி துளசி தீர்த்தம் அருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும். அன்று உணவில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் ஆகியவற்றை சேர்த்து கொள்வது சிறந்தது. இவை வயிற்றில் உள்ள நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியத்தை தரும். பாரணை செய்த பிறகே விரதம் முழுமை பெறுகிறது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ ஆலயங்களில் 21 நாட்கள் திருவிழா நடைபெறும். ஏகாதசிக்கு முந்தைய 10 நாட்கள் பகல் பத்து என்றும் பிந்தைய 10 நாட்கள் ராப்பத்து என்றும் அழைக்கப்படும். இந்த நாட்களில் 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் பாடப்படும். குறிப்பாக ஸ்ரீரங்கம் போன்ற தலங்களில் நடைபெறும் அரையர் சேவை என்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது பெருமாளுக்கு பிரபந்த பாடல்களை அபிநயத்துடன் பாடி அர்ப்பணிப்பதாகும். 30 முக்கோடி தேவர்களும் வைகுண்ட வாசலில் காத்திருந்து பெருமாளை தரிசிக்கும் நாள் இது. இந்த நாளில் விரதம் இருந்து சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்தால் நம் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.
சரியான முறையில் விரதம் இருப்பவர்களுக்கு வைகுண்ட பதவி நிச்சயம் என்கிறது சாஸ்திரம். இந்த புண்ணிய நாளில் நீங்களும் விரதம் இருந்து பெருமாளின் அருளை பெறுங்கள். இந்த வைகுண்ட ஏகாதசி உங்கள் குடும்பத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும். நீங்கள் இதுவரை எத்தனை ஏகாதசி விரதம் இருந்திருக்கீர்கள் என்று உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய.